அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, விமான போக்குவரத்து நிலவும் மோனோபோலியை உடைக்கும் விதமாக, இண்டிகோ போன்ற தனி நிறுவனங்களின் ஆதிக்கத்தை போக்கும் விதமாக, புதிய விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது. இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து துறையில் போட்டியை அதிகரிக்கும் நோக்கில், 3 புதிய விமான நிறுவனங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நோ அப்ஜெக்ஷன் சான்றிதழை வழங்கியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் இண்டிகோ போன்ற சில பெரிய நிறுவனங்களின் ஆதிக்கம் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவு வந்துள்ளது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கிஞ்சராவ் கடந்த வாரத்தில் 3 புதிய விமான சேவை நிர்வாகங்களை சந்தித்ததாக செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். தனது எக்ஸ் தளத்தில் ஷங்காய் ஏர் ஏற்கனவே என்ஓசி பெற்றதாகவும், ஆல் ஹிந்த் ஏர் மற்றும் ஃப்ளை எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் ஒப்புதல் பெற உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நிறுவனங்களின் தகவல்படி ஷாங்காய் நிறுவனம் நோய்டா சர்வதேச விமான நிலையத்தை தனது தளமாக கொண்டு முழு சேவை விமானமாக செயல்பட திட்டமிட்டுள்ளது. ஆல் இந்தியா குழுமத்தின் ஆதரவுடன் ஆல் ஹிந்த் ஏர் பிராந்திய பயணிகள் விமான சேவையை தொடங்க உள்ளது. இந்த ATR 727-600 டர்போ விமானங்கள் ஆரம்பத்தில் தென்னிந்திய வழித்தடங்களில் கவனம் செலுத்தும். ஃப்ளை எக்ஸ்பிரஸ் குறித்த முழு விவரங்கள் இதுவரை வெளிப்படவில்லை. இந்த விமான போக்குவரத்து உலகின் வேகமாக வளரும் சந்தைகளில் ஒன்றாகும். இந்த துறையில் மேலும் பல நிறுவனங்கள் ஊக்குவிப்பதே அரசின் நோக்கம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு கொள்கையை ஆதரவு அளித்துள்ளன. மோனோபோலி குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் இந்த ஒப்புதல் முக்கியத்துவம் பெற்றுகிறது. உள்நாட்டு பயணிகளின் சுமார் 65% கையாளும் இண்டிகோ கடந்த டிசம்பரில் ஆயிரக்கணக்கான விமான சேவைகளை ரத்து செய்ததை ஒட்டி விமான நிலையங்களில் கடும் தடங்கல்கள் ஏற்பட்டு கட்டணங்களும் கணிசமாக உயர்ந்தன. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் விமான தொழில் பல ஒருங்கிணைப்புகளை கண்டு உள்ளது. ஜெட் ஏர்வேஸ், கிங்ஃபிஷர்ஸ், கோஃபஸ்ட் போன்ற பல நிறுவனங்கள் நிதி மற்றும் செயல்பாடு சிக்கல்களால் மூடப்பட்டன. அதே நேரத்தில் டாடா குழுமம் தனது விமான போக்குவரத்து வணிகங்களை மறுசீர் அமைத்துள்ளது. ஏர் ஏஷியா இந்தியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸுடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் விஸ்தாரா ஏர் இந்தியாவுடன் இணைந்தது. இதனால் தற்போது இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா குழுமம் இணைந்த உள்நாட்டு சந்தையில் 90%க்கும் அதிகமான பங்கை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இண்டிகோவின் அண்மை செயல்பாடு நெருக்கடிக்கு கடுமையான விமானிகள் பற்றாக்குறையே காரணம். புதிய அரசு விதிமுறைகளை சந்திக்க போதிய பணியாளர்கள் நியமிக்காதது அடிப்படை. DGCA முதலில் தற்காலிக நிவாரணம் வழங்கியது. பின்னர் இண்டிகோ தனது திட்டமிட்ட விமான சேவைகளில் 5% குறைக்க உத்தரவிட்டது. இந்த குறைப்பு அரசால் இரட்டிப்பாக்கப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் அகமதாபாத்தில் போயிங் 787 ட்ரீம்லைன் விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து ஏர் இந்தியா தீவிர ஒழுங்குமுறை கண்காணிப்பில் வந்தது. அரசு உத்தரவிட்ட பாதுகாப்பு சோதனைக்காக ஏர் இந்தியா 6 வாரங்களுக்கு 83 விமான சேவைகளை நிறுத்தி வைத்தன. புதிய விமான நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதால் அதிகரித்து போட்டி சேவைகள் மேம்படுத்தி கட்டணங்கள் குறைக்கும். சந்தை குவிப்பால் ஏற்படும் ஆபத்துகள் குறையும் என அரசு நம்புகிறது. நன்றி.